கொல்கத்தாக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. இதை பார்த்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவசர சட்டம் ஒன்றை போட்டு சுபாஷ் சந்திர போஸை கைது பண்ணிடுறாங்க. இது மக்களுக்கு தெரிய வருது. மக்கள் ஏன் சுபாஷ் சந்திர போஸை கைது பண்ணீங்கன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் நாங்கள் சுபாஷ் சந்திர போஸை கைது பண்ணலை, வங்கத்தில் எங்களுக்கு எதிராக ஒரு இயக்கம் நடக்குது, அந்த இயக்கத்துலேருந்து சில பேரை தான் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொன்னதை மக்களும் காந்தி உட்பட பெரிய பெரிய தலைவர்களும் நம்பாமல் நீங்கள் கைது பண்ணது சுபாஷ் சந்திர போஸை தான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் காந்தி கொல்கத்தா வந்திருக்காரு. கொல்கத்தா சுயராஜ்ய கட்சி பண்ண எல்லா மாற்றத்தையும் பார்த்துட்டு காந்தி சட்டசபை வெளியேற்றம் அப்படின்ற கொள்கையை கைவிட்டுட்டு இனிமேல் சுயராஜ்ய கட்சியோட கொள்கை தான் காங்கிரஸோட கொள்கை அப்படின்னு சொல்லி 2 கட்சிக்கும் இடையில இருந்த சண்டையை முடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நாள் போக போக சுபாஷ் சந்திர போஸை வெளியே விட சொல்லி நிறைய போராட்டங்களை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை கடலை தாண்டி மண்டேலா அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடுறாங்க.